குட் மார்னிங். நீ யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? கொஞ்சம் லவுடாக சொல்லுங்கள். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இட்ஸ் கிவ்ஸ் மீ கிரேட் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஐம் டாக்டர் கண்ணன் கிரீஷ். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் கால் லிவ் லைஃப் எஜுகேஷன். நான் வந்து எஜுகேஷனை வந்து ஐ வாஸ் வெரி பேஷனட் அபவுட் எஜுகேஷன் இன் 2008-09. நான் சைக்காட்ரி முடித்து நான் வந்த உடனே ஸோ நான் அப்படியே கிளினிக்கில் உட்காந்துட்டு இருப்பேன். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. தமிழ்லே பேசிடலாமா? எனிபடி டஸ் நாட் நோ தமிழ்? Everybody knows, right? Okay. So I used to sit in my clinic and then parents will bring their children to me. First mother, father will start. Sir, son is like this, sir, daughter is like that, sir. They are பண்ணுறாங்க சார், இப்படி பண்ணுறா சார், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் சார், இப்படி சார், அப்படி சார், இப்படி சார், பெரிய கம்ப்ளைண்ட். பேரண்ட் வெளியே போயிடும், பையன் ஆரம்பிப்பான். சார் அம்மா சரியில்லை சார், அப்பா சரியில்லை சார், டீச்சர் சரியில்லை சார், யாரும் சரியில்லை சார், நான் மட்டும் தான் சார் சரிடுவா. சரி, நான் நிறைய கவுன்சிலிங் கொடுப்பேன், எல்லாம் நல்லா கேட்பான். அடுத்த வாரம் வருவான், நான் அவனை கேட்பேன், டிட் யூ ப்ராக்டிஸ் எவ்ரி திங் ஐ டோல்ட் யூ, ஹவ் வாஸ் இட்? சார் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்ந்து பாருங்கள் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டே தந்துடுவீங்க சார். த செகண்ட் சைல்ட் கேம். சார் ரொம்ப சிம்பிள் சார், யூ attend the max class in my school and see sir, for your depression you will come to me only for counseling. and அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. எத்தனை பேர் என்னோட ஜெனரேஷன் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸில் எத்தனை பேருக்கு ஒளியும் ஒளியும் ஞாபகம் இருக்குது? how many of you remember ஒளியும் ஒளியும்? come on, show of hands. எத்தனை மணிக்கு வரும்? கத்துங்க. 7:30 ஆரம்பித்து 8க்கு முடியும். எத்தனை பேருக்கு சண்டே ஈவினிங் மூவி ஞாபகம் இருக்கு? அது எத்தனை மணிக்கு? 4:30, 5. எத்தனை பேருக்கு வயலும் வாழ்வும் ஞாபகம் இருக்கு? அண்ட் எத்தனை பேருக்கு அந்த தூர்தர்ஷன் சிம்பிள் ஞாபகம் இருக்கு? அந்த மியூசிக்கும் ஞாபகம் இருக்கு? எஸ், வெரி குட். அண்ட் எத்தனை பேர் வாழ்ந்த ஒரு காலத்தில் நல்லா டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சடனாக ஒயிட் லைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், யாரோ ஒரு ஆள் போய் ஏரியலை இப்படி ஆட்டுவாங்க, ஆட்டோடனே எல்லாம் சரியாகி நம்மெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம். எஸ் ஆர் நோ? அது ஒரு அழகிய. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட செல்ஃபோனில் மட்டுமே 2.5 கோடி டிவி சேனல் இருக்குங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இன்னையோட ஜெனரேஷனே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், வார் இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட். இன்றைக்கி அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை அங்கே அனுப்பியிருக்காங்க வேலைக்கு, அவ்வளோ டென்ஷனில் இருக்காங்க. இதோட விளைவு என்ன ஆகும்? இன்றைக்கி யூஎஸில் வந்து அவ்வளோ இந்தியன்ஸை தே ஆர் ஆக்சுவலி ஹேவிங் அன் ஆன்டி இந்தியன் வேவ் இன் யூஎஸ் டுடே. யூகேலையும் அதே மாதிரி ஏஷியன்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு வெறுப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாலையும் எகெயின்ஸ்டாக இந்தியன்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு பயங்கர ப்ரொட்டஸ்டே இப்போ 2 மாதம் முன்னாடி நடந்தது. இன்றைக்கி வந்து இந்தியன்ஸ் வேறு நாட்டுக்கு வேலைக்கு போகிறது வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? we have to grow India as the next land of leadersங்க. அந்த லீடர்ஸாக நம்ம எப்படி உருவாக்குறோம், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை கொடுக்குறோம், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம், எப்படி அவனை அச்சீவ் பண்ணோன்றத அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு கொடுப்போம், ராதர் தென் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ். என்னைக்கு இந்தியா becomes a job provider, that is where India has truly risen in the world today. And I want all of your children, the children from Ekalavya, to be not just job seekers but to be job providers for our country. நம்ம நாட்டுக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம பசங்க வேலை கொடுக்கணுன்ற மாதிரியான உணர்வை யூஸ் பண்ணுங்க. இல்லை நீ டாக்டராக, இன்ஜினியராக, இதாக, எஸ், இட் இஸ் ஆல் குட். பட் ப்ளீஸ் ரியலைஸ், நம்ம படித்த காலத்தில் வந்து புக்கில் இருந்து தான் நமக்கு நாலேஜ் வந்தது, கரெக்டாக இல்லையா? அப்புறம் டீச்சர்கிட்ட இருந்து நாலேஜ் வந்தது, லைப்ரரியில் நாலேஜ் வந்தது. இன்றைக்கி அது 3ம் போக இன்னொரு ஏரியா இருக்குது, கால் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில், அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சால் அந்த நாலேஜ் உங்களுக்கு கைகிட்ட வந்துடும். அதனால என்ன இன்றைக்கி என்ன தேவைப்படுது? மோர் தென் எனிதிங், வாட் இஸ் ரிக்வயர்ட் டுடே இஸ் கேரக்டர் ஆஃப் சில்ட்ரன். என்ன ஒரு கேரக்டர், நான் எப்படி அதை கான்ஃபிடெண்ட்டாக எதிர்கொள்கிறேன், ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் நான் எப்படி உணர்வாக கொண்டு வருவேன், தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 4th, எல்லாரும் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ், பிலீவ். சொல்லுங்கள், பிலீவ் இன் யோர் சில்ட்ரன். நம்ம குழந்தைங்களை நம்பாவிட்டால் யாரும் நம்ம குழந்தைங்களை நம்ப மாட்டாங்க. ஸ்டார்ட் டு பிலீவ் இன் த பொட்டென்ஷியல் ஆஃப் யோர் சில்ட்ரன். I will tell this with a story of a 2nd standard child.
ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சைல்டு வந்து ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு எலக்யூஷன் காம்படிஷனுக்கு வந்தது. மைக் எடுத்து சொன்னான், குட் மார்னிங் எவ்ரிபடி, ஐ வாண்ட் டு கோ டு டாய்லெட். அந்த பையன் டாய்லெட்டுக்கு ஓடிட்டான். பிரின்சிபல் பயந்துட்டாரு, இந்த பையன் போய் குதிக்க போகிறாங்கன்னு நினச்சி. பிரின்சிபல் ஓடுறாரு டாய்லெட்டுக்கு. பிரின்சிபலை பார்த்து கிளாஸ் டீச்சரும் பயந்துட்டாங்க. ஐயோ ஓடுறாங்கன்னே, என்ன ஆச்சு, ஏதோ இந்த பையன் பண்ணிடுவான்னு அவங்களும் ஓடுறாங்க. 2 பேரும் டாய்லெட் போய் அவனை தொட்டி சொல்கிறாங்க, டேய் வெளியே வாடா, டைம் ஆச்சு, நீ பேசணும்னு. இப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் லாஸ்ட் வீக் தான் எனக்கு கிளாஸ் டாப்பர்னு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்க ஸ்டேஜில், இப்போ இதெல்லாம் என்ன பேச வச்சுட்டிங்கன்னா என்னால் பேச முடியல, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ, ப்ளீஸ் லீவ் மீ பிரின்சிபல் சார்னு சொன்னார். பிரின்சிபல் ஒத்துக்கவே இல்லை, நீ வந்தே ஆகணும், நீ வராட்டி இந்த ஸ்பீச்சை நாங்கள் கேன்சல் பண்ணோன்னு சொல்லி அந்த பையனை தரன்னு இழுத்து ஸ்டேஜில் கொண்டு வந்து அந்த ஸ்பீச்சை பண்ண வச்சார். ஆனால் அந்த ஸ்பீச் இந்த குழந்தைய ரொம்ப பாதிச்சுது. Everybody were laughing in the speech. To such an extent, students in the speech said, booed this boy and told him to get out. அழுதுகிட்டே அவன் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த பிரின்சிபல் அவனை கண்ணை பார்த்து சொன்னார், ஐ பிலீவ் இன் யூ தட் ஒன் டே யூ வில் பிகம் அன் எலுக்வென்ட் ஸ்பீக்கர்னாங்க. அந்த பையன் தாங்க நான். ஃபாதர் ஆண்டனி என்ற அந்த பிரின்சிபல் அன்னைக்கு இல்லாவிட்டால், சில்வியா வால்டர்ஸ் என்ற அந்த கிளாஸ் டீச்சர் அன்னைக்கு இல்லாவிட்டால், இன்னைக்கு டாக்டர் கண்ணன் கிரீஷ் என்ற ஒருத்தர் இங்கே நிற்க மாட்டாருங்க இந்த மேடையில். நிறைய கண்ணன் கிரீஷ் உங்கள் வீட்டில் இருக்காங்கங்க, இந்த ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? பிலீவ் இன் தெம், பிலீவ் இன் தேர் பொட்டென்ஷியல். உனக்கு ஒரு திறமை இருக்குது, உன்னால் வர முடியுன்ற அந்த நம்பிக்கையை கொடுங்க. என்னைக்கு நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் அவனுக்குள்ள அந்த உணர்ச்சி, அவனுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இறங்கி என்னால் சாதிக்க முடியுன்ற அந்த வெறி வரும் அவனுக்கு. I'll give you a second example, true story. இது வந்து நாங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு டான்ஸ் காம்படிஷன். அப்போ எங்கள் கூட படிக்கிற பொண்ணு வந்து அவங்களோட பிரதரை கூட்டிகிட்டு வந்தாங்க டான்ஸுக்கு. ஸோ அந்த பையன் எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குறான். அவன் 8ஆம் கிளாஸ் பையன். எல்லோரும் கேலி பண்ணிகிட்டு இருந்தான் அந்த பையனை. அந்த கேலி பண்ண இந்த பையன் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டு அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டான். அப்போ உடனே அந்த சிஸ்டர் வந்து பயங்கர கோபம் எங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லிச்சு, என்ன நீங்கள் எல்லாரும் என் தம்பியை இப்படி கேலி பண்ணுறீங்கல்ல, ஒரு நாள் என் தம்பி ஒரு பெரிய ஆளாவான், அன்னைக்கு புரியும் உங்களுக்கு என் தம்பி யாருன்னு. அப்போவே எல்லா பசங்களும் கேலி பண்ணி சொன்னாங்க, என்ன ஒரு நாள் ஆவான், இப்போவே ஒன்றும் ஆகலை, என்னத்தை ஆக போகிறான்னு. 10th வந்து அந்த பையன் ரொம்ப கம்மியான மார்க்கு. 11th 12th he couldn't complete. ஸோ நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம், இதான் நாங்கள் சொன்ன மாதிரி இவன் உதவாக்கரையாக போயிட்டான்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அந்த பையனுக்கு இந்த குடும்பம் கொடுத்தது மாறல. அவங்க சிஸ்டர்ஸ், அவங்க அப்பா அம்மா இந்த பையன் மேலே வச்சுருந்த அளவுக்கு மீறியான நம்பிக்கை. நீ வருவ, இன்றைக்கி வேணால் நீ கஷ்டப்படலாம், ஆனால் ஏதோ ஒரு நாள் உனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்து அந்த ஸ்பார்க்கை நீ யூஸ் பண்ணி நல்லா வருவேன்றது அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பையனோட பேர் தனுஷ், ஆக்டர் தனுஷ். அவரோட உண்மையான பேர் பிரபு கஸ்தூரி ராஜா. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு அற்புதமான ஒரு சேயிங் இருக்குது, எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கன்றதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ளே ஆடைப்பட்டால் ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே. யாருக்கும் தெரியாது ஒரு விதைக்கு எவ்வளோ திறமை இருக்குன்றது. அது ஒரு கரெக்டான சாயிலில் போட்டு அது கரெக்டான தண்ணி வாட்டர் ஏர் கொடுத்து நர்ச்சர் பண்ண பிறகு அது அப்படியே ஒரு ஆலமரம் மாதிரி வளரும். அப்போ தான் நமக்கே தெரியும் அந்த விதைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்றது. இன்னைக்கு ஏக்கலவையால் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதை. ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஒரு அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம கொடுத்து அவங்கள நர்ச்சர் பண்ணணும். அந்த செடிகளுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகலாம், காற்றடிக்கலாம், ஆனால் என்ன வந்தாலும் சரி உன்னால் பண்ண முடியும், உனக்கு ஒரு திறமை இருக்குது, அம்மா நான் இருக்கேன், அப்பா நான் இருக்கேன்ற அந்த உணர்வை நீங்கள் ஊக்கமாக கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக your children will rise up as leaders of tomorrow. டுடே இன் லீடர்ஷிப் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நாள். ஏன்னா நம்ம போய் இன்றைக்கி வந்து we are going to see the leadership program of all your children. How many parents are here in the room? கை தூக்குங்கப்பா. ஆல் த பேரண்ட்ஸ், ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட் ஃபார் யூ. இன்றைக்கி இந்த செஷன் நீங்கள் பார்த்து எல்லா ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு ப்ளீஸ் கோ டு எவ்ரி கிளாஸ் ரூம். என் பையன் எந்த கிளாஸில் இருக்கான் அந்த கிளாஸ் மட்டும் நான் பார்த்துட்டு அப்படியே போச்சு எஸ்கேப் ஆகிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு 10 பேராவது நீங்கள் போய் பேசி
அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி சைல்டு. இஃப் யூ என்கரேஜ் எவ்ரி சைல்டு, every other parent will encourage your child also. So can we parents just spend that 1.5 hours, 2 hours, go to all the 14 classes, 14 கிளாஸில் ஒவ்வொரு ஹேபிட்டையும் அந்த குழந்தைங்க கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸ்கிட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கேமாக இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். கேன் வி as parents spend time, encourage them? அவங்க மிஸ்டேக் பண்ணால் கூட பரவாயில்ல, give them a confidence and tell them உன்னால் பண்ண முடியும், I want to listen to you. Can we all do that, parents? Yes or no? Come on everybody, can we all do that? Can we all go there and tell every child, stand up for yourself? Come on, encourage yourself. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா 10 பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. This can be a life-changing experience for every one of your children. So, with this, I want to introduce you to the 7 habits. 7 habits na enna? It's one of the world-renowned books written by Dr. Stephen Covey. இந்த 7 habits வந்து 7 பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு அடியில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ கிட்டத்தட்ட 80 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இஸ் அடங்கி இருக்கிறது தான் இந்த 7 ஹேபிட்ஸ். உலகத்திலேயே மிக சிறந்த சேல்ஸ் 80 மில்லியன் காப்பீஸ் வேர்ல்டு வைட் செல் ஆன ஒரே புக்கு 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இன்றைக்கி அந்த புக்கோட கரிக்குலம் ஒரு பிரின்சிபல், மிஸ் மியூரியல் சம்மர்ஸ்ன்னு சொல்கிற அந்த பிரின்சிபல், அவங்க ஸ்கூல் வந்து ஷட் டவுன் ஆர்டர்ஸில் இருந்தது. அப்போ தான் அவங்க இந்த ஸ்டீஃபன் கவியோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி, ஆஹா இது இவ்வளோ அற்புதமாக இருக்கே, இது குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லி ஷீ ஸ்டார்டட் டீச்சிங் இட் டு ஹர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் டுக் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். 40 ஸ்டூடெண்ட் இருந்த அந்த ஸ்கூலு வெண்ட் ஆன் டு ஹேவ் 800 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகேம் அ 2-time மேக்னெட் ஸ்கூல் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த 7 ஹேபிட்ஸ். ஏபி கோம்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தது நார்த் கேரளைனாவில். இன்றைக்கி உலகம் முழுவதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12,000 ஸ்கூலில் வந்து இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு சே இன் பாண்டிச்சேரி, ஏகலவ்யா இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் வேர் திஸ் ப்ரோக்ராம் லீடர் இன் மீ. கம் ஆன், லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பெர்ஃபார்மிங் டுடே வேர் வி ஆர் ஒர்க்கிங். இதில் வந்து 7 ஹேபிட் இருக்குது. ஐ ஜஸ்ட் நாட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரீஃப் யூ. ஹவு மெனி ஆஃப் யூ பேரண்ட்ஸ் எக்ரி இன்றைக்கி வந்து ஆங்கர் அவுட்பர்ஸ்ட் இஸ் அ பிக் ப்ராப்ளம்? எஸ் ஆர் நோ? குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் ஆங்கர் அவுட்பர்ஸ்ட். அதுக்கு தான் இந்த ஹேபிட் கால் பி ப்ரோஆக்டிவ். அந்த ஹேபிட் என்ன சொல்லுது? நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்குது, நம்ம அதை வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து அதை சாதிக்கணும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட். ஸோ how many parents know the habit? எத்தனை பேருக்கு எனக்கு ஹேபிட் தெரியும்? எத்தனை பேருக்கு ஹேபிட் தெரியாது? எத்தனை பேருக்கு நான் என்ன கேட்டாலும் கை தூக்க மாட்டீங்க? அந்த ஒரு கும்பலும் இருக்குது பாருங்களேன், 2 கை இப்போ தான் தூக்குறாங்க. ஆல்ரைட், so can we learn the habit through actions? All of you stand up. Yeah, so can we all do it together? Yes. So all of you என்ன ஃபாலோ பண்ணுவீங்க with actions. Okay, ready? அது ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ரெடி? ஹேபிட் 1. எல்லாரும் டுகெதர் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே நீங்களும் சொல்லணும். ரெடி? ஹேபிட் 1. இல்லை சாப்பிடலையா எல்லாரும்? நல்லா எனர்ஜியா. ஹேபிட் 1. பி ப்ரோஆக்டிவ். சொல்லுங்க. பி ப்ரோஆக்டிவ். I am in charge. நல்லா சொல்லுங்க. I am in charge of my life. My life, my happiness, none of your business. Okay, that's the first habit. Second, habit 2. நல்லா கை தூக்குங்க. Habit 2. Begin with the end in mind. Know the end and act accordingly. Know the end and act accordingly. Ready? Habit 3. Nalla habit 3. Put first things first. Focus on your highest priority. Habit 4. Think win-win. Nalla hippa shake பண்ணுங்க. Win-win. I win, you win, together
we win. நான் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, I win, you win, together we win. பின்னாடி முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, ரெடி 1 2 3, I win, you win, together we win. Very good, give a round of applause. Next, habit 5. நல்ல habit 5. Seek first to understand and then be understood. Listen first, then speak. Again, listen first, then speak. Now louder. In India, we speak first, we speak second, we keep on speaking till the person runs away. Ready? Habit 6. Synergize. Let's say synergize. Together we can do more. A habit 7. Sharpen the saw. Nalla padunga. Sharpen the saw. Balance, body, mind, heart and spirit. Thank you all. Let's give a round of applause and take your seat. Take your seat. Take your seat. So, இதுதான் 7 habits. Habit 1, be proactive. என்னோட வாழ்க்கை என் கையில், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். Habit 2, begin with the end in mind. லைஃப்ல நீங்க எது செஞ்சாலும் அதோட end in mind என்ன, விஷன் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். Habit 3, put first things first. என்னோட டைம் தான் என்னோட பெரிய அசெட். அந்த டைமை வந்து நான் நல்லா மேனேஜ் பண்ணணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கிறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பெரிய ஸ்கில்லு? எஸ் ஆர் நோ? நான் எப்போவுமே சொல்லுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட, நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, சார் எப்படி சார் என் பையனை நல்லா ட்ரெயின் பண்ணணும், எப்படி அவனை நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதனாக்கணும்? நான் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவன்கிட்ட எப்படி அவன் டைமை அவன் மேனேஜ் பண்ணுறான்றத உணர்வு பூர்வமாக கற்றுக் கொடுங்க. அப்போ தான் டைம் தான் உனக்கு அசெட். நமக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான், யாருக்கும் அதுக்கு மேலேயும் இல்லை, யாருக்கும் அது கீழேயும் இல்லை. அண்ட் என்ன அந்த அசெட்டோட பிரச்சனைனா, அது ஒரு கையிலேருந்து போகிற அசெட். அது நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, அந்த டைம் போய்கிட்டே இருக்கும். அந்த டைமை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் இந்த புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஹேபிட் 4 இஸ் திங்க் வின் வின். இன்றைக்கி வந்து ரொம்ப சேடாக இருக்குது சோஷியல் மீடியாவில், அங்கே இங்கே எல்லார் இடத்துலையும் ஒருத்தர் கேலி பண்ணுறது. எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இந்த கலரை பார்த்து கேலி பண்ணுறது, உடம்பை பார்த்து கேலி பண்ணுறது, நீ குண்டாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ ஒல்லியாக இருக்க. இட்ஸ் அ வெரி வெரி ஹர்ட்ஃபுல் திங். I always would tell all of you all, never allow your children to hurt another child. உங்கள் குழந்தைங்க உங்கள் கண்ணு முன்னாடி வேற ஒரு குழந்தைய கேலி பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸா 100% stop it. Tell your child don't do that and always think win-win. Can we all do that? Yes. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள் குழந்தை ஒரு குழந்தைய ஹர்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை திருப்பி வந்து உங்கள் குழந்தைய ஹர்ட் பண்ணும். Are you getting that? That is where the win-lose attitude comes. ஸோ இதனால் நம்ம win-win attitude என்னது, எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியுன்ற அந்த உணர்வை உங்கள் குழந்தைங்க கிட்ட கொண்டு வாங்க. Habit 5, seek first to understand. அன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ரொம்ப அற்புதமாக சொல்லிச்சு, சார் எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸு சார் இன்ஸ்டாகிராமில், ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை என் பிரச்சனையாக சொல்லிக்க. இன்றைக்கி ரொம்ப சேடான ஒரு நிலைமை என்ன தெரியுமா, நிறைய குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு மெயின் காரணம், எவ்ரிபடி இஸ் லிவிங் இன் தேர் ஓன் வேர்ல்ட். சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹேபிட் தட் டெல்ஸ். நம்ம காது கொடுத்து நம்ம குழந்தைங்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் பேரண்ட்ஸ் நீங்கள் யூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சைல்டு? எத்தனை பேர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? வெரி குட். இப்போ நானும் என் டாக்டரும் ஒரு 2 வருஷமாக ஒன்று பண்ணுறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா, தினம் ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ், நான் எப்போல்லாம் என் வீட்டில் இருக்கிறேனோ 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் நானும் என் பொண்ணும் மட்டும் வித்தவுட் செல்ஃபோன் வி கோ ஃபார் அ வாக். ஒரு வாக், எனி வாக், ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி கூட பரவாயில்ல. த வெரி ஃபேக்ட், நான் ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன்ற அந்த உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ கேன் வி ஆல் டூ தட்? எஸ் ஆர் நோ? எவ்ரி டே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 11 மணிக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் அட்லீஸ்ட் உங்கள் டெரஸ்லையாவது போய் உங்கள் குழந்தைங்களோட நடங்க. ஜஸ்ட் வாக், அவ்வளோதான். வெறும் வாக் பண்ணி அவங்க கையை பிடிச்சி வாக் பண்ணுங்கள், இல்லை கையை பிடிக்காமல் அப்படியே ஜஸ்ட் வாக். அவங்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினச்சா பேசட்டும். அந்த டைமில் நீங்கள் போய் முத்துக்கல்லாட்டம் போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க.
ஜஸ்ட் கேளுங்க. அந்த குழந்தை ஏதாவது சொல்ல, அப்பா இப்படியெல்லாம் எங்கள் அம்மா இன்னைக்கு பண்ணிட்டாங்கப்பா. அப்படியா, என்னையும் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஸோ அந்த டைமில் வந்து எஸ் ஓகே உனக்கு அது பிரச்சனை இருக்கா, பரவாயில்ல நான் இருக்கேன், வில் சால்வ் இட். அப்படி ஒரு சப்போர்ட்டிவா. கேன் வி ஆல் டூ தட்? எஸ். சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், லிசன் டு யுவர் சில்ட்ரன். இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை லிசன் பண்ணிங்கன்னா நாளைக்கு அவங்க பெரிய ஆள் ஆகும்போது உங்களை லிசன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்கள் லிசன் பண்ணுறதை கைவிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்த உடனே சுத்தமாக உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் டு லிசன் டு யுவர் சில்ட்ரன், கனெக்ட் வித் த வேர்ல்ட். நம்ம வளர்ந்த காலம் வேற. நம்ம வளர்ந்த காலத்தில் நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு அப்பா அம்மா ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலின்றாங்க. இன்னைக்கு வேர்ல்டு வந்து ரொம்ப மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம லிசன் பண்ணணும். அவங்க உலகம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க உலகம் என்னன்றது நீங்கள் புரியாதது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து என் குழந்தைக்கு பிடிக்கிற, என் பொண்ணு வந்து 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் இப்போ, அந்த 14 to 15 டிரான்சிஷனில் அவளுக்கு பிடிக்கிற 90% ஆஃப் விஷயம் எனக்கு என்னன்னே தெரியாது. பட் ஐ ஹேவ் டு டேக் அன் எஃபர்ட். ஒரு அப்பாவாக நான் எஃபர்ட் எடுத்து என்னென்னு நான் கற்றுக்கணும். இன்றைக்கி அவள் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் வேர்டு சொன்னாங்கன்னா அவளுக்கு தெரியாமல் நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன், என்னடா இந்த வேர்டுன்னு. ஏன்னா ஐ ஹாவ் டு நோ தட் வேர்ட். நான் அந்த எஃபர்ட் எடுக்கிறேன்றது என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷீ இஸ் ரெடி டு டேக் எஃபர்ட் ஃபார் மீ. ஐ ஆல் கெட்டிங் தட்? அதுதான் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் அவளும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேபிட் தட் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். 6th ஒன் இஸ் சினர்ஜி. சினர்ஜைஸ்னா என்ன? நம்ம ஒரு டுகெதராக நிறைய அச்சீவ் பண்ண முடியுன்ற அந்த உணர்வை கொண்டு வர்றது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க டிஸ்கனெக்டட் இந்த ஃபேமிலி. குழந்தைங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு குழந்தை என்கிட்ட வந்து சொல்லிச்சு, நான் ரொம்ப டயர்டாக வருவேன் சார், நான் அப்படியே டயர்டாக வந்துட்டு ஷூ ஒரு இடத்துல போடுவேன், சாக்ஸ் ஒரு இடத்துல போடுவேன், ட்ரெஸ் ஒரு இடத்துல போடுவேன். உடனே எங்கள் அம்மா வருவாங்க, ஏன் நீ ஷூ அங்கே போட்ட, ஏன் நீ சாக்ஸ் அங்கே போட்ட. அந்த குழந்தை சொல்லுது என்கிட்ட, சார் எங்கள் அம்மாக்கும் பக்கத்து வீட்டு அல்சேஷன் டாகுக்கும் வித்தியாசமே இல்லை சார், ரெண்டுமே குறைச்சிக்கிட்டே இருக்கு சார். எல்லாரும் கைப்பிடி வைங்க, வைங்க வைங்க, எல்லாரும் கைப்பிடி வைங்க. ஆல் த பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆளை பாருங்க, யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஆள் இப்படி பாருங்க, சொல்லுங்க ப்ளீஸ். அவங்கள பார்த்து சொல்லுங்க, ப்ளீஸ் டோன்ட் பி an Alsatian dog. Let's stop being an Alsatian dog. நான் ஏன் அதை சொல்கிறேன்? எந்த குழந்தையும் ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லைங்க. அவங்க கற்றுக்கிறது யார்? வேற ஒரு மனிதர்கிட்ட இருந்து. The moment they see the father shouting at the mother, அந்த குழந்தைங்களுக்கு என்ன போகுது? இன்னொருத்தங்களை ஷவுட் பண்ணுறது தப்பே இல்லை, நம்மளும் அது பண்ணலான்ற அந்த உணர்வை யூஸ் பண்ணுறீங்க. அவன் வளர்ந்த உடனே ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுறான்? நீங்கள் ஏதாவது பிடிக்காது சொன்னீங்கன்னா உங்களை திருப்பி ஷவுட் பண்ணுறான். ஏன்னா அவன் அதை தான் பார்த்து வளர்ந்துருக்கான். ஐ ஆல் கெட்டிங் தட் கிளியர்? எஸ் ஆர் நோ? ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த குழந்தையும் படிக்கிறது வந்து இன்னொருத்தங்களை பார்த்து தான் அவங்க படிப்பாங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே இஸ், எல்லாரும் சொல்லுங்கள் பில்ட். எல்லாரும் சொல்லுங்கள் பில்ட் ட்ரஸ்ட். நம்பிக்கையை உருவாக்குங்க உங்கள் குழந்தைங்களில். ஒரு நல்ல ரோல் மாடல், ஒரு உதாரணமாக இருங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிக்கிறேன். எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வைங்க, லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் இப்படி வைங்க, ரைட்டு. இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட்டு. சே ஹாய், எல்லாம் சொல்லுங்க ஹாய். ஸோ இந்த சைடுக்கும் நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சவுண்டு அப்படி வைங்க வைங்க. நான் 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்ன உடனே எல்லாருமே இப்படி ஒரே சவுண்டில் கிளாப் பண்ணணும். ஓகே, ரெடி ரெடி? ஒரே சவுண்ட். 3 சொன்ன பிறகு ஒரே சவுண்டாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரெடி? 1 2 3. இல்லை எல்லாரும் சில பேர் ரேட்டு சோம்பேறியா இருக்கீங்க, கை தூக்குங்க நல்லா. கரெக்டாக 3 சொன்ன உடனே ரெடி? 1 2 3. ஓகே, ஆல்மோஸ்ட் தேர். மேடம் என்னாச்சு மேடம்? நல்லா கரெக்டா 3 சொன்ன உடனே எல்லாருமே ஒட்டுக்கா வரணும். ரெடி? 1 2 3 சொன்னா அப்புறம் ஏன் பண்ணீங்க? நான் எது பண்ணாலும் பண்ணிடுவீங்க. Children do what they see, not what they are told in life. குழந்தைங்க பண்றது அவங்க எதை பார்க்குறாங்கன்றது மட்டும்தான் தவிர எதை நீங்கள் சொல்றது மட்டும் இல்லை. ஐ ஆல் கெட்டிங் தட் கிளியர்? நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருந்தால் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல உதாரணமாக இருப்பாங்க. they say very beautifully, நம்ம குழந்தைங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் வீட்டில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக வரும்.
ஒரு அப்பா வந்து என்கிட்ட வந்தார், சார் என் பையன் ரொம்ப பொய் சொல்கிறான் சார், பொய் சொல்கிறான் சார், எங்கள் குடும்பத்திலே யாரும் இப்படி பொய் சொன்னதில்லை. அந்த அப்பா வெளியே தள்ளி அந்த பையனை கேட்டேன், ஏன்டா இப்படி பொய் சொல்கிற? சார் டேடி இஸ் மை ஹீரோ சார். பாதி டைம் daddy will be sleeping sir, he will tell mummy to take the phone and say daddy is gone out for work sir. எதை நீ விதைக்கிறியோ அதை மட்டும்தான் you will be able to get it out. So start to create good thoughts in your children, build lovely actions in your children. அந்த actions உணர்வு கொண்டு வர்றது தான் இந்த 7 habits in the entire leader in me curriculum. So will you all go and see your children perform that? Yes or no? எல்லா கிளாஸுக்கும் போவீங்களா இல்லையா? ஐ வாண்ட் யூ டு மேக் அன் எஃபர்ட். ஒரு 2 hour ஆகும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஒரு குழந்தைக்கு ஒரு 3-4 நிமிஷம் கொடுங்க, ப்ரெசென்ட் பண்ண வைங்க. அவனுக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அவன் லைஃப்லேயே 4 பேர் மேலே ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டான். இங்கே ஒரு 15-20 பேரை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், என்னாலே எதாவது பண்ண முடியும்டான்ற அந்த தன்னம்பிக்கை வரும். அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே திஸ் இஸ் அ விக்ட்ரி ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் அ லீடர் இன் அவர் சொசைட்டி. Last, I like to end with something which is very deep in my heart, which I think for a lot. Please create a love for our country, India, in our children today. You know, and I feel very sad. நிறைய வாட்டி இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் இந்தியாவை குறை சொல்லிக்கிட்டே போட்டு அதிலே பொழப்பு நடத்துகிறானுங்க. I think 856 languages, 29 states, மல்டிபிள் ரிலிஜன்ஸ், காஸ்ட், க்ரீட் இருந்துட்டும் யுனைட்டடாக ஒரு ஜனகணமனாக்கும் ஒரு வந்தே மாத்திரத்துக்கும் இருக்குதுன்னா அது ஒரே கண்ட்ரி இந்த வேர்ல்டு இஸ் இந்தியாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் டு பில்ட் தட் ப்ரைட் ஃபார் ஆர் நேஷன். நம்ம குழந்தைங்க ஏன் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்? ஏன் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சுய தொழில் ஆரம்பித்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஏதாவது சால்வ் பண்ணி இங்கேருந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடாதா? Why don't we encourage our children to think big? Build a love for the nation. வெளிநாட்டு போ, கற்றுக்கிட்டு இங்கே வா, நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு பண்ணு. இந்தியாவில் வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அவ்வளோ பிரச்சனை இருக்கிற இடத்துல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதை கொண்டு வர அந்த தன்மையும் கான்ஃபிடென்ஸையும் உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் உருவாக்குங்க. I would like to end with one small thing. அன்றைக்கி வந்து ஒரு வாட்டி they called me in Kashmir to work with the army. ஸோ ட்ரக் அப்யூஸ் குழந்தைங்க பூஞ்ச் வேலியில், ஸோ அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு we went there. We were able to work and bring out 130 children out of drug abuse in Poonch Valley. ஸோ அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதில் ஒரு நிகழ்வு என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத நிகழ்வு. இந்தியானா என்னன்றதை எனக்கு உணர்த்தின அந்த ஒரு நிகழ்வு. நாங்கள் வந்து ஒரு இடத்துல அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கு சுற்றி ஒரு கிட்டத்தட்ட 20-22 கன்மென் இருந்தாங்க ப்ரொடெக்ட் பண்ணி. 4-5 கார் முன்னாடி, 4 கார் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த வேலி உள்ளே போன போது சடனாக இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பாஷையில் பேசிட்டாங்க, டிரைவரும் என்னோட பாடி கார்டும் பேசிட்டு டக்குன்னு அவங்க கன்னெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த 2 கன்னை எடுத்து ஒரு கன் டேஷ்போர்டில் வச்சார், ஒரு கன் ஸ்டியரிங் மேலே வச்சார். என் பின்னாடி இருக்கிற பாடி கார்டு என்ன பண்ணார், அந்த AK-47 அன்லாக் பண்ணி எனக்கும் டிரைவருக்கும் நடுவில் அப்படி வச்சார். ஸோ காரு மேலே கீழே போகுது, கன்னு மேலே கீழே போகுது, நம்ம ஹார்ட்டும் மேலே கீழே போகுது. சொன்னால் என்னடா இது, இவர் நம்மளை சுற்றுவாரோ இல்லை எதோ பண்ணிடுவார். ஏன்னா அவர் இந்த கன் ட்ரிகரை பிக் பண்ணிட்டார்னா 47 புல்லட்டு வெளியே வரும், என் மண்டையில் ஒன்றுமே இருக்காது லெஃப்ட்டு, அப்படியே ஃபினிஷ் பண்ணிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான கன் வச்சுருந்தார், மிஷின் கன், AK-47 ஹையஸ்ட் வெர்ஷன். ஸோ 3வது டைமில் நான் அவரை டர்ன் பண்ணி கேட்டேன், என்ன சார் இந்த கன்னை நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிவிடுங்க, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலாமேன்றாரு. ஏன் சார் பண்ணுறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து ஹை கிரேட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. அப்படியே அந்த மலை மேலே காமிச்சார். Every 15 minutes to every 1 kilometer there is a sniper pointing at your car, லேசரோட. அதுவா ஒரு சூசைட் பாம்பர் ஃப்ரெண்டில் வந்தால் முதல்ல அந்த லேசர் அவர் ஷூட் பண்ணுவார், அந்த ஸ்னைப்பர் ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஸ்னைப்பரை மிஸ் பண்ணால் நான் கன் எடுத்து நான் ஷூட் பண்ணுவேன். நானும் மிஸ் பண்ணி அந்த ஸ்னைப்பரும் மிஸ் பண்ணி அந்த டெரரிஸ்ட் பாம்பை டெட்டனேட் பண்ண போகிறாருன்ற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா நான் நேராக முன்னாடி குதித்து உங்களை ஹக் பண்ணி அந்த பாம்பை ஃபுல்லாக என் உடம்புல எடுத்துப்பேன்ட்டார். அப்படியே அவரை திரும்பி பார்த்தேன். சார் 10 ஜென்மம் எடுத்தாலும் நான் எனக்கு 100% தெரியும், என் பொண்டாட்டி கூட என்னை இவ்வளோ லவ் பண்ண மாட்டான் சார், நீங்கள் லவ் பண்ணுற மாதிரின்னு சொன்னேன். சிரிச்சார். நான் கேட்டேன், உங்களோட சம்பளம் வந்து அன்றைக்கி அவரோட சம்பளம் வந்து 27,500 ரூபா, 27,500 ருபீஸ் உங்களோட சேலரி சார்.
ஹவு கேன் யூ, எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரான என்ன, நான் யாருன்னே தெரியாத எனக்காக போய் உங்கள் ஹோல் லைஃபே நீங்கள் லே டவுன் பண்ணுறீங்களே சார், என்ன சார் வாட் மோட்டிவேட்ஸ் யூன்னாங்க. அதுக்கு அவர் என்ன திரும்பி பார்த்தா சொன்னார், சார் 27,500 may be my salary. I don't know who your parents are and I don't expect you to come and take care of my family. But there is one reason in the world நான் ஏன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு, that is because you are an Indian ன்னாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், சேஃபாக இருக்கிறோம், ஒரு நிகழ்வுக்கு வரோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா, it is because of the 14 lakh army officers who are protecting this nation called Indiaங்க. இந்த 14 லட்சம் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் அவங்க 50-60 லட்சம் அவங்க குடும்பங்களும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு வேர்ல்டே இவ்வளோ வாரில் இருக்கும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக சேஃபாக இருந்து நம்ம லைஃபுக்கு நிறைய விஷயம் செய்ய முடியுது, நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய முடியுதுன்னா இட்ஸ் அ காஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்ட்ராங் இந்தியன் ஆர்மி. அண்ட் ஐ வாண்ட் திஸ் உணர்வு டு ஆல் த சில்ட்ரன். Start to believe in your country. If you youngsters believe in the country, if you parents believe in your children in this country, I think that is where our country will grow as a great nation, and we can be proud to say from Ekalavya, we have created great leaders for India tomorrow. Thank you all and God bless you all.